தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது மேடையில் தனது உதவியாளரை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. வேளாண் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி விழாவில் கலந்து கொண்ட அவர் கையில் இருந்த பேப்பரை தூக்கி எறிந்தவாறு உதவியாளரை வசைபாடினார். பரசுராமங்க எருமடா நீ சாப்பிடுங்க. மதுரையில் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்ட பாஜகவைச் சேர்ந்த நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு மதுரையில் இருந்து சென்னை நோக்கி பேரணி நடத்த பாஜக மகளிர் அணியினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் சிம்மக்கல்லில் பாஜகவினர் குவிந்தனர். செல்லத்தம்மன் கோயில் முன்பு கூடிய பெண்கள் உரலில் மிளகாய் இடித்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி முழக்கங்கள் எழுப்பியும் பதாகைகள் ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிலம்பொன்றை கையில் ஏந்தியவாறு நடிகை குஷ்பு போராட்டம் நடத்தினார். இதனை அடுத்து தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டதாக குஷ்பு, பாஜக மகளிர் அணி தலைவர் உமாவதி ராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போது பேசிய குஷ்பு, நியாயம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடத்துவாங்க.